புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய அளவில் புதுக்கோட்டை அரசு முன்மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் மாணவ செல்வங்களுக்கு கட்டணமில்லாமல் மிதிவண்டி வழங்குகின்ற விழாவிற்கு நமது அரசு முன்மாதிரி மேல்நிலைப் பள்ளியானது பல்வேறு சிறப்புகளுக்கும் பெருமைகளுக்கும் உரியது. தமிழ்நாட்டில் இரண்டு அரசு முன்மாதிரி மேல்நிலைப் பள்ளிகள் தான். ஒன்று சென்னை, அதை விட்டால் நமது புதுக்கோட்டை. ஒரு காலத்தில் நம் பள்ளியில் பயில்கின்ற மாணவர்கள் பெரும்பான்மையான அதிகமான மாணவர்கள் மருத்துவக் கல்லூரிக்கு, அதேபோல் பொறியியல் கல்லூரிக்கு படிப்படி தேடி கிடைக்கக்கூடிய அளவில் கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயிலக்கூடிய பள்ளியாக இருந்தது. எல்லா அரசு மேல்நிலைப் பள்ளிக்கும் தலைமை ஆசிரியர் என்று குறிப்பிடுவார்கள். ஆனால் நமது பள்ளிக்கு பிரின்சிபல், முதல்வர் என்றுதான் குறிப்பிடுவார்கள். இப்பொழுது அந்த நடைமுறை பின்பற்றப்படுகிறதா? இப்ப இல்லையா? சரி, உண்டா? இந்த வளாகத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், நாங்களா இருக்கட்டும், எங்களுடைய கால் படாத இடமே கிடையாது. இந்த விளையாட்டு மைதானில் அவரும் நானும் விளையாடி இருக்கிறோம். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பள்ளி தான் நமது அரசு முன்மாதிரி மேல்நிலைப் பள்ளி என்பதை தெரிவித்திருக்கின்றோம். மீண்டும் சிறப்பு கவனம் எடுத்து பழைய நிலைக்கு இந்த பள்ளியை கொண்டு வருவதற்கான முயற்சியினை நமது சட்டமன்ற உறுப்பினரும் நானும் மேற்கொள்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். கடந்த ஆண்டு நாங்கள் இந்த மிதிவண்டிகள் வழங்குகின்ற விழாவிற்கு இந்த சாலையை பற்றி குறிப்பிட்டு சொல்லியிருந்தேன். அது சாலை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை உங்களுக்கும் இருக்கிறது. அதை விரைவில் நிறைவேற்றி தருவோம். இருந்தாலும் ஃபாரஸ்டுக்கு சொந்தமான சாலை, அதில் சிறு இடையூறு இருக்கிறது என்று சொன்னார்கள். டிஎஃப்ஓ இருக்காங்க, சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர், சம்பந்தப்பட்ட துறையினுடைய செயலாளர், எனக்கும் அந்த துறைக்கும் ஒரே செயலாளர் தான். அவர்கிட்ட சொல்லி இந்த சாலையை விரைவில் அமைத்துக் கொடுப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதையும் தெரிவிக்கிறேன். அதே மாதிரி என்னுடைய துறையின் கீழ் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் கீழ் வழிகாட்டுதலில் பசுமை பள்ளி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நமது அரசு முன்மாதிரி மேல்நிலைப் பள்ளிக்கும் அந்த திட்டம் செயல்படுத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, குறிப்பாக இன்றைக்கு இருக்கின்ற இளைஞர் சமுதாயம் ஒரு சில விஷயங்களை நாம தெளிவாக இருக்கோம். கல்விதான் நம்மால் சாதிக்கக்கூடிய ஒரே ஆயுதம். அதற்காகத்தான் கல்வி கொடுத்தால் எல்லாம் கிடைக்கும் என்கின்ற அடிப்படையில் நமது தமிழ்நாடு முதலமைச்சர்கள் இந்த 3 ஆண்டு காலத்தில் பள்ளிக்கல்வித்துறைக்கு மட்டும் 1,53,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்த துறை ஒரே துறை பள்ளிக்கல்வித்துறைக்கு மட்டும்தான். அந்த அடிப்படையில் நமது மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை, இல்லம் தேடி கல்வி முதல் எண்ணும் எழுத்து திட்டம் முதல் இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு பள்ளிக்கல்வித்துறையில் செயல்படுத்தி கொரோனா பேரிடருக்கு பிறகு இந்த பள்ளிக்கல்வித்துறையை மிக வெற்றிகரமாக நமது மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கு கூட அவர் கன்னியாகுமரி மாவட்டத்திலே பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த விழாக்களில் இன்றைக்கு கலந்து கொண்டிருக்கிறார். அப்படி தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு பள்ளிக்கல்வித்துறையை வளர்த்தெடுத்திருக்கிறார். அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அல்ல, பெருமையின் அடையாளம் என்று சாதித்து காட்டியவர் நமது மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். இன்றைக்கு இங்கே இருக்கின்ற 118 மாணவிகள் +1 படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு 5,73,000 மதிப்பிலான மிதிவண்டிகளை வழங்க இருக்கிறோம். இந்த மிதிவண்டிகள் என்பது கல்விக்காக மட்டுமல்ல, சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடிய முக்கியமான வாகனம் மிதிவண்டி. 2 வீலர்ல நாம வெளியில எடுத்துட்டு போனாலே இயற்கைக்கு பாதிப்பு தான். கார்பனை வெளியேற்றக்கூடிய நாம் அந்த இருசக்கர வாகனங்களை பயன்படுத்தாமல் இந்த மின்வண்டிகளை மிதிவண்டிகளை பயன்படுத்துகின்ற பொழுது நமக்கான இயற்கை பாதுகாக்கப்படுது, நாமும் பாதுகாக்கப்படுகிறோம் என்கின்ற அடிப்படையில் இவற்றினை பயன்படுத்துவதோடு நமது ஆசிரியர் பெருமக்கள், தலைமை ஆசிரியர்கள், இவர்கள் வழிகாட்டுதலை தயவு செய்து நீங்கள் பின்பற்ற வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். படிப்பு, 2வது விளையாட்டு, இரண்டும் உங்களுக்கான எதிர்காலத்தை உருவாக்கி தரும்.
இதை தாண்டி மற்ற விஷயங்களை நாம யோசிக்கவே கூடாது. ஆக அப்படிப்பட்ட நமது முதலமைச்சர் அவர்கள் உயர்கல்வி படிப்பதற்கான கல்லூரிகளை தொடங்கியிருக்கிறார். மருத்துவக் கல்லூரி அடிகளே நமது முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் நமது மாவட்டத்தில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். எங்கும் இல்லாத சிறப்பு நமது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற உடனேயே புதுக்கோட்டைக்கு ஒரு பல் மருத்துவக் கல்லூரியை உருவாக்கி தந்தவர் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதியார் அவர்கள். 2 கலை அறிவியல் கல்லூரிகளை இந்த மாவட்டத்தில் தந்திருக்கிறார். ஆலந்தி திருமலை தொகுதிகளுக்கு, அதே மாதிரி இங்கே இருக்கின்ற கந்தர்வக்கோட்டைக்கு ஒரு ஐடி ஏற்படுத்தி தந்திருக்கிறார். இப்படி நிறைய இந்த மாவட்டத்துடைய வளர்ச்சிக்காக பல்வேறு கல்லூரிகளை, அரசு மேல்நிலைப் பள்ளிகளை, அதே மாதிரி மருத்துவக் கல்லூரியை, பல் மருத்துவக் கல்லூரியை உருவாக்கி தந்தவர் முத்தமிழ் தலைவர் கலைஞர் அவர்களும் மாண்பு இன்றைய முதலமைச்சர் அவர்களும் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது தமிழக முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அமெரிக்கா சென்றிருக்கிறார். தொழில் முதலீடுகளை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் இன்றைக்கு இங்கு இருக்கின்ற பல்வேறு தொழிற்சாலைகளை உருவாக்கி வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கும் பொருளாதாரத்தை மேம்பாட்டிற்காகவும் 19 நாள் பயணமாக இன்றைக்கு நமது முதலமைச்சர் அவர்கள் சென்றிருக்கிறார்கள். அதிலே 43 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் அவர்கள் அமெரிக்கா வாழ் தமிழர்களையும் இன்றைக்கு சந்தித்து பேசுகின்ற ஒரு நடவடிக்கையை நமது முதலமைச்சர் மேற்கொண்டார் என்றால், உலகில் எந்த பகுதியில் எங்கிருக்கின்ற தமிழர்கள் அத்தனை பேருடைய நலனில், பாதுகாப்பில் அக்கறை கொண்டவர் தான் நமது திராவிட மாடல் முதலமைச்சர் மாண்புமிகு தலைவர் தளபதியார் என்பதை நான் தெரிவித்துக் கொண்டு, அதேபோல 31 இன்றைக்கு நமது வருங்கால தமிழக நம்பிக்கை நட்சத்திரம் இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் சென்னையிலே வாரணா கார் பந்தயங்களை நடத்த இருக்கிறார். அதுவும் வெற்றிகரமாக செயல்படுத்த இருக்கிறது. அவர் இன்றைக்கு இந்தியாவின் விளையாட்டு தலைநகரமாக சென்னையை மாற்றுகின்ற வகையில் கேலோ இந்தியா போட்டிகள், ஹாக்கி போட்டிகள், அதுபோல 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டிகள், விரைவிலே முதலமைச்சர் கோப்பைக்கான போட்டிகள், இப்படி பல்வேறு விளையாட்டு போட்டிகளையும் நமது இளம் தலைவர் அருமையான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். கடந்த ஆண்டு நமது சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இங்கே புதுக்கோட்டை நடைபெற்ற அந்த போட்டியில், பேட்மிண்டன் போட்டியில் அவர் முதல் பரிசினை பெற்று அதே மாநில அளவில் போட்டியில் பங்கேற்றிருக்கிறார். அதனால நீங்கள்லாம் வருகின்ற இந்த மாதம் நடைபெற இருக்கின்ற அந்த முதலமைச்சர் கோப்பைக்கான போட்டிகளில் நீங்கள் பங்கேற்க வேண்டும். விளையாட்டிலும் சாதிக்க வேண்டும், கல்வியிலும் சாதிக்க வேண்டும். 2 துறைகளிலும் சாதிக்கின்றவர்கள் எதிர்காலத்தில் இந்த இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலகத்துக்கே நீங்கள் அடையாளம் காணப்படுகின்ற ஒரு சாதனையாளராக திகழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.